கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அவங்கள அதிகமாக நேசிப்போம். அவங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை நம்ம தயங்காமல் செய்வோம். ஆனால் நாம் யாருக்காவது கீழ்ப்படியணுன்னா அது நமக்கு முடியாத காரியமாக இருக்கும். அவங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறத விட நம்மளுடைய ஆலோசனைகளையும் விருப்பங்களையும் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போயிடுவோம். இன்றைக்கி நம்ம நேரம் எடுத்து இந்த கீழ்ப்படிதலை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். பல வருஷத்துக்கு முன்னாடி செல்வந்தர் ஒருவர் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி விளம்பரம் பண்ணியிருந்தார். விளம்பரத்தை பார்த்த இளைஞர்கள் நிறையா பேர் வந்தாங்க. 2 நாள் அவர் சொன்ன வேலையை செஞ்சாங்க. அடுத்த நாள் யாருமே வரல. அவங்க வேலைக்கு வரதை நிறுத்திட்டாங்க. கடைசியாக ஒரு வாலிபன் வேலைக்கு வந்தான். அவன்கிட்ட அந்த செல்வந்தர் அங்கே கிடந்த ஜல்லிக்கற்களை எடுத்து கொஞ்சம் தூரம் போய் கொட்டிட்டு வர சொன்னார். அடுத்த நாள் அதை அள்ளி ஏற்கனவே இருந்த இடத்துக்கு வந்து போட சொன்னார். அதே மாதிரி ஒரு வாரம் முழுசும் செய்ய சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை உனக்கு லீவுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கான கூலியையும் கையில் கொடுத்தாரு. திங்கக்கிழமை அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த வாலிபன் வருவான் அப்படின்றத. ஆனால் அந்த வாலிபன் திங்கக்கிழமை காலையில் சொன்ன நேரத்துக்கு வேலைக்கு கரெக்டாக வந்துட்டான். ஏன் எதுக்கு அப்படின்ட்டு அவன் எந்த கேள்வியுமே கேட்காம எஜமானுடைய கட்டளைக்கு அப்படியே உண்மையாக கீழ்ப்படிஞ்சான். அவனுடைய படிப்புக்கும் திறமைக்கும் ஏற்ற உயர்ந்த வேலையை அவனுக்கு கொடுத்தாரு. பல லட்சம் ரூபாய் கணக்கு வழக்குகளை பார்க்கவும் முக்கியமான பொறுப்புகளை அவன்கிட்ட கொடுத்து அதை ரகசியமாக வைக்கவும் அவனை நியமித்தார். அவன் உயிருள்ள வர அவருடைய குடும்பத்தாருக்கு மெய் காப்பாளனாக இருந்தான். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அறகுறையான கீழ்ப்படிதல் இருக்குன்னா அது ஆபத்தானது. பூமியில் பாவம் பெருகினதுனால தேவன் இந்த உலகத்தை அழிக்க சித்தமாகி நோவான்ற தேவ மனுஷனோட பேசினார். தொடர் மழை பெய்ய போகிறது. அந்த அழிவிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்துக்கொள்ள ஒரு பேழையை செய்யின்னு அவர்கிட்ட சொன்னார். மழைன்றது அதுக்கு முன்னாடி பூமியில் பொழிஞ்சதே இல்லை. ஆனாலும் அது என்ன, ஏன், எதுக்குன்னு எந்த கேள்வியுமே கேட்காம நோவா கர்த்தர் சொன்ன அளவுபடியே 1 இன்ச் கூட்டியோ இல்லை குறைச்சோ கட்டாமல் அவர் சொன்ன மாதிரியே கீழ்ப்படிஞ்சு பேழையை செஞ்சார். அழிவிலிருந்து அவருடைய குடும்பம் காக்கப்பட்டுச்சு. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்னு ஆதியாகமம் 6:22 இதை நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக ஆபிரகாமுக்கு 100 வயசில் பிறந்த பிள்ளைய மோரியான்ற மலைக்கு கொண்டு போய் தேவன் பலியிட சொன்னார். அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஆபிரகாம் தன்னுடைய மனைவி கிட்ட கூட சொல்லாமல் எங்கே அவகிட்ட சொன்னால் அழுது தன்னை தடுத்துருவாளோன்னு நினச்சி வேலைக்காரங்களில் 2 பேரை கூட்டிக்கிட்டு அதிகாலமே கிளம்பிடுறாரு. கேள்வி கேட்காத கீழ்ப்படிதலை கண்ட ஆண்டவர் அவரை உலகம் முழுசுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றினார். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? சாதாரண வாழ்க்கை பாதையில் சாதாரணமானது செய்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஆனால் அசாதாரணமான சூழல்லையும் அசாதாரணமான கீழ்ப்படிதலையே அன்னைக்கு தேவன் நம்மளுடைய பிள்ளைங்கக்கிட்ட எதிர்பார்த்தாரு. ஒரு சில தேவ பிள்ளைகள் அதை நிறைவேற்றினாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட இப்படி ஒரு கடினமான கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்த்தார்னா நம்மளுடைய பதிலுரை என்ன? நம்மளை அதுக்கு அழைச்சவர் தம்முடைய அழைப்பில் ஒரு விசேஷித்த நோக்கம் வச்சிருப்பாருன்றதை நம்பி நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிவோமா? நம்மளுடைய கீழ்ப்படிதல்னால நமக்கு உண்டாகக்கூடிய வலி நமக்கு இல்லை, நம்ம சேவிக்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துன்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம் கீழ்ப்படியாமல் இருப்போமா? அதனால் இன்றைக்கே நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.